Eagle Mobile Sill Festival of Discount Sale. iPhone 16 starting at rupees 54,999. தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். மைத்ரி மூவி மேக்கர்ஸின் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதனின் டியூட் ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லி. சினி உலகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் முரளி. இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 9 ஓட டே 16 எபிசோட் 17 ஓட ரோஸ்ட் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோல போலாம். இந்த எஃப்ஜே என்ன பண்ணுவார், பார்வதி வந்து வேலை பார்க்க சொல்லுவார் காலங்கத்தால். அதுக்கு பார்வதி என்ன சொல்லுவாங்க, எப்பா வெறும் வயிற்றில் இருக்கேன்ப்பா, ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எஃப்ஜே வந்து முடியாது நீ ஃபஸ்ட்டு வந்து வேலை பாருவா அப்படின்னு சொல்லுவார். எஃப்ஜே இருந்தாலும் ரொம்ப தம்பா ஸ்ட்ரிக்ட்டு. அதுக்கப்புறம் என்ன அவன் எஃப்ஜே என்ன பண்ணுவார், வியானாக்கு வந்து வேலை சொல்லுவார். அது வியானா வந்து செய்ய போவாங்க. டக்குனு சுபிக்ஷா என்ன பண்ணுவாங்க, இங்கே பாரு வியானா என் பெட்ஷீட் அங்கே இருக்குது, அங்கே போய் மடிச்சு வை அப்படின்னு சொல்ல, அது வியானால ஐயையோ நானா, எனக்கு வந்து 2 கை தான்ப்பா இருக்குது, 10 கை 10 கால்லாம் இல்லை, என்னாலலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் சமாளிச்சு எஃப்ஜே வந்து வேலை வாங்கிடுவார். இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் சொல்கிறாங்க. சரிப்பா பனிஷ்மெண்ட்னா கொஞ்சம் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தா சின்ன பசங்க மாதிரி தோப்பு காரணம் போட சொல்கிறாங்க. அட பாவீங்களா, பனிஷ்மெண்ட் உண்டான மரியாதையே போச்சுடா போங்க அப்படி. இன்னைக்கு வந்து பார்வதியும் பிரவீன் ராஜா வந்து ஸ்டோரி சொல்லுவாங்க. அப்போ பார்வதி பேசும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில வார்த்தைகளை வந்து சூப்பராக பயன்படுத்தியிருப்பாங்க. அதாவது வந்து பேசக்கூடாத விஷயத்தை வந்து நம்ம ஏன் பேசக்கூடாது, நம்ம ஏன் கேள்வி கேட்கக்கூடாது, இதுவே வந்து ஒரு ஆண் கேள்வி கேட்டால் வாவ் சூப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க, இதே ஒரு பெண் கேள்வி கேட்டால் வந்து பல விமர்சனங்கள் நம்ம மேலே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ நம்ம மக்கள் வந்து யார் என்ன பேசினாலும் சரினா சரி தப்புனா தப்பு அந்த வகையில் வந்து கரெக்டாகவே இருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் பிரவீன் ராஜ் ஸ்டோரி சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா, என்னடா இவ்வளோ உண்மையை பேசுகிறேன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பிஃபோர் மேரேஜ் வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து ரொம்பவே வந்து டாக்ஸிக்காக பிஹேவ் பண்ணுவாராம். அதாவது வந்து ஃபோன் அடிக்கடி செக் பண்ணுவாராம், ஹிஸ்ட்ரிலாம் பார்ப்பாராம். ஸோ அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாராம். அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேரிங்காக பார்த்துருப்பாங்களாம். என்னப்பா சாப்பிட்டியாப்பா அப்படி இப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்களாம். ஸோ அந்த வகையில் வந்து ரொம்ப அட்டாச் ஆகி கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். இந்த மாதிரி பொண்ணுங்களாம் எங்கே இருக்காங்க, பார்க்கவே முடியல. ஆமாம் சிங்கிள் பையன் நான் ஏன் ஃபீல் பண்ணுறேன், சே நல்ல வேலை இந்த வீடியோ மட்டும் ஆள் பார்க்கக்கூடாது. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுபிக்ஷா என்ன பண்ணுவாங்க, இதில் குப்பையை வந்து க்ளீன் பண்ணுங்க பார்வதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பார்வதி என்ன பண்ணுவாங்க, குப்பையா நானும் எடுக்க மாட்டேன், நீங்கள் எடுங்க, உங்கள் வீட்டு குப்பை தானே அது, நீங்கள் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு சுபிக்ஷா என்ன பண்ணுவாங்க, நீங்கள் தானே க்ளீனிங் டீமே, அப்போ நீங்கள் தான் குப்பையை எடுக்கணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு பார்வதி வந்து இதெல்லாம் பேசிக்குங்க, உங்கள் வீட்டு குப்பையை நீங்கள் தான் எடுக்கணும், நான் ஏன் எடுக்கணும் அப்படின்னு வாக்குவாதம் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, க்ளீனிங் டீம்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது தானே. ஆனால் நம்ம பார்வை வந்து பார்த்தீங்களா வாயை வச்சுக்கிட்டு எதுவுமே பண்ணாமல் இருக்காங்க. வாய் தான் பாரு, உங்களுக்கு வாய் மட்டும் இல்லை நாய் தூக்கிட்டு போயிடும். நம்ம கன்னியாக்கா என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நேக்கா சரிப்பா அது உன்னால் வந்து கையில் தானே எடுக்க முடியாது, இந்த க்ளவுஸ் தரேன் அப்படின்னு கொடுப்பாங்க. அவங்க பார்வதி வந்து இது வந்து அப்ரிஷியேட் பண்ணுறேன், கொடுங்க இதை நீங்கள் ஃபஸ்ட்டே கொடுத்து தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. யார் நீங்களா, தெரியுது பண்ணக்கூடாதுன்னு இந்த ஸ்கெட்சே போட்டிங்க, அதுக்கப்புறம் க்ளவுஸ் கொடுத்ததுக்கப்புறம் நேக்கா வந்து மாற்றி விட்டீங்களே. நம்ம ஆதரை என்ன பண்ணுவாங்க, வியானாவை பார்த்து உனக்கு ஆட்டிடியூட் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வியானா என்ன பண்ணுவாங்க, ஆட்டிடியூடா அப்போ உங்களுக்கு இல்லையா, ஐயோ அம்மம்மா அப்படின்னு நெக்கல் அடிப்பாங்க. பாவம் ஆதிரை முகத்திரை வந்து கிழிஞ்சிரும். இதில் காண்டான கன்னியாக்கா என்ன பண்ணுவாங்க, இங்கே பாருங்க வியானான்னு பாரு வேலையை பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. வியானான்னு பாரு பி லைக் அப்பாடா இந்த வேலை பார்க்காம இருக்கிறதுக்காக எவ்வளோ சண்டை போட வேண்டியது இருக்குது அப்படின்னு நினச்சிப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம கன்னியாக்கா என்ன பண்ணுவாங்க, இது மாதிரி வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டீங்க, ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் வேலை பார்க்க தேவையில்ல. அண்ட் இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் வந்து ஸ்டார்டிங்கில் இருந்து எல்லாருமே வந்து ரூல்ஸை ஒன்றா தான் ஃபாலோ பண்ணுறாங்க, 20 பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, நீங்கள் 2 பேர் மட்டும் ஃபாலோ பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம பாரு இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அக்கா ஏன்க்கா இப்படி பண்ணுறீங்க, 20 பேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா 2 பேர் வந்து நாங்கள் அலிகேஷன் வைக்கிறோன்னா நீங்கள் எங்கள் கருத்தை கேட்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம கனி என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கருத்து தப்பாக இருந்தால் எப்படி கேட்குறது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்க சைடில் வந்து பார்த்தீங்கன்னா விக்கல் சுக்ரம் என்ன பண்ணுவார், 2 கருத்தாக இருந்தால் பரவாயில்ல, அந்த 2மே கர்மமாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு கவுண்டர் போட்டுருவார். இது மட்டும் இல்லாமல் பிரவீன் ஸ்நாக்ஸ் இருந்தால் கூட சண்டே வந்து சாப்பிட்டே பார்க்குறேன் அப்படின்னு நெக்கல் அடிப்பார். வாங்க விக்கல் உங்கள் நெக்கலை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. இந்த சுபிக்ஷா என்ன பண்ணுவாங்க, ஜகுசியில் வந்து வியானாக்கு வந்து சின்ன வேலை கொடுப்பாங்க. அதுக்கு வியானா என்ன பண்ணுவாங்க, ஐயோ வேலையா, இன்னைக்கு நான் அதிகமாக வேலை பார்த்துறேன்ப்பா, இதுக்கப்புறம் நான் வேலையே பார்க்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம எஃப்ஜே உள்ளே போந்து என்ன பண்ணுவார், சாப்பாடு கொடுத்தா அதிகமாக கொடுத்தா சாப்பிட்றீங்களே வேணா நான் சொல்கிறீங்க அப்படின்னு போட, இதுக்கு வியானா காண்டாகி சும்மா சாப்பாடை பற்றி பேசாதீங்க எஃப்ஜே, நீங்கள் கொடுத்தா அதிகமாக கொட்டிக்கிட்டீங்க, நீங்கள் சாப்பிடாம இருந்தீங்க அப்படின்னு வியானா கேட்பாங்க. அதுக்கு எஃப்ஜே என்ன பண்ணுவார், வியானாவை காண்டி எத்தனை பேரில்
ஹா 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 நல்லா தலையை வெட்டின ஆடு மாதிரி ஹா 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 அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு பிபி ஜூஸ் ஃபேக்ட்ரி அப்படின்னு ஒரு டாஸ்க் வைப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா QC பார்க்கறதுக்கு 2 பேர் தேவைப்படும். இந்த QCனா வந்து யார் நல்லா குறை கண்டுபிடிப்பா அந்த மாதிரி ஆளுங்க வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுப்பாங்க. அப்போ என்ன அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தர்பீஸையும் பார்வதியும் போட்டு நாமினேட் பண்ணுவாங்க. இதில் என்ன ஆகுனா விக்கல் சுக்ரம் என்ன பண்ணுவார், கொரோனாலே பார்வதி தான் அப்படின்னு வஞ்சி புகழ்வார். இது மட்டும் தான் ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா பார்வதி தான் அப்படின்னு போட்டு தாக்குவாங்க. இது என்னன்னு தெரியல. இன்னைக்குன்னு பார்த்து பார்வதி வந்து ஓகே பிக் பாஸ் எல்லாருமே வந்து ஜனநாயக உரிமையோட என்ன குத்துனதுனால நானே வந்து இருந்துக்கிறேன் அப்படின்னு ஸ்போர்ட்டிவாக எடுத்துப்பாங்க. இன்றைக்கி ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாங்கல்ல, அதுதான் கொஞ்சம் டவுட்டை கிளப்புது. இது மட்டும் இல்லாமல் வாட்டர் மேலான பார்வதி என்ன பண்ணுவாங்க, QC பார்க்க உட்காந்துருவாங்க. இருந்தாலும் பார்வதி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்ப்பா. அதாவது என்ன ஆகும், அந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் வந்து சரியாக ஊட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா இங்கே பாருங்கண்ணே ஸ்டிக்கர் சரியாக ஓட்டலண்ணே ரிஜெக்ட் பண்ணுங்கண்ணே அப்படின்னு பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த வாட்டர் மேலான் இருக்காரு இல்லையா, ஜூஸ் வந்து குடிச்சு பார்க்கணும் இல்லையா, அதாவது என்னம்மா இது எருமாட்டுச்சனி அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் கொடுக்க மாட்டாங்க. அது மாதிரி குடிச்சு பார்க்குறாரு. இதில் ரிஜெக்டான பாட்டில் வந்து அப்ரூவலும் போட்டு கொடுக்குறாரு. இவரை நம்பி QCயில் உட்கார வச்சுருக்கீங்க. வர இந்த அட்வைஸ் பண்ணுறது சுத்தமாக சரியில்லை கைஸ். என்ன பண்ணுறாரு, பாரு கிட்ட போயிட்டு பாரு அப்படின்றாரு. அது மட்டும் இல்லாமல் பாரு வந்து விட்டு கொடுக்கவே முடியல. பாரு இது மாதிரி வந்து எவனோ ஒருத்த கல்யாணம் பண்ணுறதுக்கு நானே ஒன்று கல்யாணம் பண்ணிப்பேனே அப்படின்றாரு. அதுக்கு பார்வதி வந்து நே தொட்டு பேசாதானே அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் திருந்தவே மாட்டார். பாருவை வந்து டார்லிங் அப்படின்னு சொல்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் கண்ணழகி அப்படின்றாரு. ஷோ இந்த சிறுத்தை படத்தில் நீ என்ன இழவு வேணா பண்ணுறா ஆனால் வெக்க மாட்டேன் படாதரா, அதை மட்டும் பார்க்கவே முடியலடா அப்படின்னுவாங்களே, அப்படிதான் அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஏன்னா என்ன சொல்லுவாங்கன்னா இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பிசம் பண்ணுறாங்க. அந்த குரூப்பிசமில் வந்து ஒரு ஞானி, ஒரு மதர் தெரசா, இதில் வந்து ஒரு பாடகர், இவங்க எல்லாமே சேர்ந்து எங்கள் வீட்டில் எல்லா நாளும் என்னாலும் ஒன்றா இருந்துப்போம் அப்படின்னு இவங்களாம் பண்ணுறாங்க அப்படின்னு ஏன்னா சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லுவாங்கன்னா இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு கப்பலை தான் வந்து குழம்பு கொடுத்தாங்க. ஆனால் அன்றைக்கி மட்டும் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே குழம்பு கொடுத்தாங்க அப்படின்னு பார்வதி கிட்ட சொல்லுவாங்க. இல்லை பார்வதி என்ன பண்ணுவாங்க, போட்டு வாங்கன்னு பேரில் யார் அது அப்படின்னு கேட்க அதுக்கு வேணா என்ன பண்ணுவாங்க, எனக்கேவான்ற மாதிரி அதெல்லாம் இங்கே சொல்ல மாட்டேன், அதை நான் எங்கே சொல்லணுமோ அங்கே போய் சொல்லிக்கிறேன் அப்படின்னு மாற்றி விட்டுருவாங்க. பாருக்கா நீங்கள் படித்த ஸ்கூலில் வேணா வந்து ஹெட் மாஸ்டர் போடல, அதான் உங்களுக்கே டஃப் கொடுக்குறாங்க. இனியான எபிசோட் வந்து கொஞ்சம் எங்கேஜிங்காக போச்சு அப்படின்னு சொல்லலாம். மார்னிங் வந்து எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா வேலை பாரு, நீ வேலை பார்த்துக்கப்போ டீ குடி அப்படின்னு சொல்ல, அதுக்கு பார்வதி வந்து எப்பா ஒரு டீ தானேப்பா, வெறும் வயத்தில் எப்படிப்பா வேலை பார்க்குறது அப்படின்னு அவங்க பேச அப்படின்னு மாறி வந்து சண்டை வந்து காலங்காத்தாலே ஆரம்பிச்சது. இது மட்டும் இல்லாமல் வியானா வந்து சும்மா எஃப்ஜே நோண்டிக்கிட்டே இருக்காரு. இங்கே பாருங்க எஃப்ஜே, வியானா வந்து பாவம் இல்லையா, அவங்க வேலை பார்க்கறதே பெரிய விஷயம், நீங்கள் என்னன்னா இப்படிலாம் வேலை பாரு அப்படின்னு சொன்னால் பாவம்ல அவங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கன்னியாக்கா வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன்ஷிப்பை வந்து சூப்பராக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 2 ஹவுஸ் சொல்கிறதே வந்து காது கொடுத்து கேட்டு யார் மேலே தப்பு இருக்கோ அவங்க மேலே வந்து ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நியாயமாக பேசுகிறாங்க. ஒரு கேப்டனுக்கு முக்கியமான ஒன்றே இதுதான். அண்ட் இது மட்டும் இல்லாமல் விக்கல் சுக்ரம் வந்து கொஞ்சம் நக்கலை வந்து ஆரம்பிக்கிறாரு. இந்த கெம்மி இருக்காங்க பார்த்தீங்களா, 1% லட்சம் பேசி விட்டுறாங்க. இந்த பிபி ஜூஸ் ஃபேக்ட்ரியில் வந்து நாமினேட் பண்ணோம் இல்லையா, அதை என்ன பண்ணுவாங்க, வியானாவை வந்து நாமினேட் பண்ணுவாங்க. பாவம் வியானா இது கூட கொஞ்சம் ஸ்போர்ட்டிவாக எடுக்காமல் அழுதுட்டாங்க. ஓவராலாக வந்து கொஞ்சம் நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கானா வினோத்தும் திவாகரோட காம்போ வந்து நீங்கள் ரொம்பவே மிஸ் பண்ணேன். இது மட்டும் நம்ம வந்து பிரவீன் ராஜ், கலை, மற்ற ஹவுஸ்மேட்ஸ்லாம் வந்து அங்கே கொஞ்சம் தெரிகிற மாதிரி ரீசர்ச் பண்ணுறாங்க. ஓகே, இதுக்கப்புறம் வந்து எபிசோட் எப்படி போகுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் முரளி. Eagle Mobilesல் Festival of Discount Sale. iPhone 16 starting at rupees 54,999. தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். மைத்ரி மூவி மேக்கர்ஸின் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதனின் டியூட் ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லி.